ஹலோ ஸ்குவாட், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கே நம்ம வண்டி விட்டு வேறு வண்டிக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதுவும் நம்ம வண்டி தான். ஸோ இப்போது எங்கே போகிறோன்னா மார்னிங் ரைடு. ரொம்ப நாள் ஆச்சு மார்னிங் இந்த மாதிரி கிளம்பி. ஸோ இப்போ எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்னா, கேடிஎம்லேருந்து ஒரு இன்வைட் வந்துருச்சு. எனக்கு இல்லை, ஃப்ரெண்டுக்கு. கேடிஎம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் யாருக்குன்ட்டு. நம்ம ரைடருக்கு வந்துக்குது. ஸோ கேடிஎம் அர்பன் எஸ்கேப் ரைடு. ஸோ கேடிஎம்லேருந்து ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஷோரூம் போகணும். டேரெக்டாக இங்கேருந்து போய் கேடிஎம் ஷோரூமில் போய் ஜாயின் ஆகிட்டு அதுக்கு மேலே எல்லாரும் சேர்ந்து போகணும். நான் போகிறதுலேயே பெரிய ரைடு இதுதான், அதாவது குரூப் ரைடு. பார்த்தீங்கன்னா தெரிதா முன்ன என்னன்னு பார்க்குறீங்களா? இதோ இங்கே இருக்கிறான் பாருங்க, இன்ஸ்டா 360 நம்ம வாங்கிட்டோம். புதுசே வாங்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 months ஆகுது. ப்ராப்பராக ஒரே ஒரு ரைடு கூட இன்னும் யூஸ் பண்ணல. இப்போ தான் இவனை எடுத்துக்கிறேனே. வாங்கி ஒரே ஒரு ரீல் மட்டும் எடுத்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணேன், அவ்வளோதான். ஸ்குவாட் இங்கே பார்த்தீங்களா, பீஸ்ட் எல்லாம் லைன் அப் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம ஹெல்மெட்லாம் இருக்குது. ஸோ வெளியெல்லாம் ரைடர்ஸ் வந்துன்னுக்குறாங்க. இதுக்கு மேலே தான் எல்லாம் வந்து பேர் கிளம்பணும். ஓகே ஸ்குவாட், கிளம்பியாச்சு. வண்டியெல்லாம் லைன் அப் ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா பின்னால் உட்காந்துட்டேன். பில்லியனா அவன் வண்டி அவனுக்கு தான் கம்ஃபர்ட்டு, நம்ம பில்லாக வேணால் நம்மளுக்கு கம்ஃபர்ட்டு. ஸோ அவன் வண்டி அவனுக்கு கம்ஃபர்ட்டு. ஸோ இதில் தான் கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டோம். ஸோ க்ளவுஸும் அவுத்து உள்ள வச்சுட்டு கிளம்பியாச்சு. என்னன்னா நேற்று ஃபோன் பண்ணிட்டு ஒரு 10 people நான் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒர்க்கு அது இது அப்படின்ட்டு. ஸோ அதனால ஆல்மோஸ்ட் எங்கள் சைட்லேருந்து ஒரு 13 வெஹிக்கல் இன்னும் வருது. இன்னும் ஒரு வண்டி போகுது, அதுக்கு பின்னால் நம்ம தான் போகிறோம். நம்மளுக்கு பின்னால் தான் எல்லாம் வராங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா 60 kilometer எங்கேருந்து சிக்பலாப்பூர், அங்கே தான் போய் கொண்டு இருக்கிறோம். இந்த ஜகாவை மறக்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக்கு இந்த கேமராவில் வாங்கி ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோவா தெரியாது இல்லையா, கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ட்டு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவரும் வரல, ஆங்கிளும் சரியா இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வாட்டி தான் போயிட்டு அப்போன்னு பார்த்தீங்கன்னா மைக்கு வேலை செய்யலை, நம்ம வாங்கி வச்சிருந்த மைக்கு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹெட்ஃபோன் எடுத்து போட்டு அந்த ஒயர் நிற்க வச்சு அந்த ஜாக்கில் தான் நிற்க வச்சு அவ்வளோ நேரம் ரெடி பண்ணி அப்புறமா எடுத்துன்னு போனோம். ஸோ இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா நந்தில்ஸ் ரூட் தான். நந்தில்ஸ் தான் தாண்டி தான் போவோம். ஸோ அதனால் இந்த ரூட் தெரியும். ஸ்குவாட் வந்துட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லி தான் நான் பில்லாகவும் ஏற்றுன்னு வந்திருப்பேன். இங்கே ராயல் என்ஃபீல்டாக எடுத்துன்னு வராங்க. இவன் வெறும் கேட்டேம்னா 2 ஹிமாலயன் இருக்குது. ஸோ சொல்லியிருந்தா நம்மளோட ஹிமாலயன்லேயே வந்திருக்கலாம். வண்டி இங்கே லைன் அப் பண்ணிட்டு உள்ளே போக வேண்டியது தான். இங்கே போடு இரு. ஸ்குவாட் உள்ள வந்துட்டோம், போய் கொண்டு இருக்கிறோம். லான்ச் ஆகிற ஜாகத்துக்கு வண்டி லான்ச் பண்ணுறாங்கல்ல அங்கே உள்ள. ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಅವನೇ ಬಿಡ, ಯಾಕೆ ಬಿಡ ಇರ್ಲಿ, ಏನಾಗಲ್ಲ. ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಅವನೇ ಬಿಡ, ಯಾಕೆ ಪ್ರಾಪರ್ಟಿ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಇಲ್ಲ ಬಿಡ ಮಗ. ஸோ ஸ்குவாட் வண்டி டெஸ்ட் டிரைவ். வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதை லான்ச் பண்ணிட்டுக்கிறாங்க. ஸோ டெஸ்ட் டிரைவ் தான் இப்போ நம்மள கூப்பிட்டுக்கிறாங்க. உட்கார்னா 411 சாரி 411
வண்டி சீட்டிங் பொசிஷன்லாம் சூப்பர் ஆகுது. ஸோ 4 லெவல் சிசின்றதுனால 411 சாரி இந்த 411 இமாலயனை ஓட்டிட்டு எல்லாமே 411 வருது. ஸ்டார்டிங் அந்த அட்ரனல் சூப்பராக இருக்குது வண்டியில ஸ்டார்ட் பண்றது. ஓகே ஸ்குவாட், ஒரு வழியா கிளம்பிட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களை வண்டி லான்ச் ஈவெண்ட் தான் கூப்பிட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா லான்ச் ஷோரூம்லேயே பண்ணிட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து வெறும் டெஸ்ட் ட்ரைவ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டெஸ்ட் ட்ரைவ் தான். ஆனால் ஸ்பாட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து சில் பண்ணியிருந்தோம். ஒரு 1.5 hour என்ன உட்காந்து சில் பண்ணிட்டு அப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட் கூப்பிட்டாங்க. போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வண்டி ஓட்டி பார்த்தோம். வண்டி ஓட்டுறதுக்குலாம் நல்லா இருக்குது. பட் என்னன்னா அது ரெசார்ட்டு, ரேஷ் ட்ரைவ் பண்ணாதீங்கோ அப்படின்ட்டாங்க. சரி, அதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது. அங்கே பர்மிஷன் இல்லை ரேஷ் ட்ரைவ்லாம். நார்மலாக ஓட்டி நீங்கள் வேணால் வண்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நாங்கள் எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனும் அதே மாதிரி சீட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சீட்டு இமாலயன்ல ஏறி உட்காந்தோடனேயும் ஃபஸ்ட்டு எனக்கு லைக் ஆகிந்த சீட்டு. பட் இந்த வண்டிலையும் அஸ்கோனா 4-1. ஸோ சீட்டு தான் இம்ப்ரெஷன். பட் பவரும் நல்லா இருக்குது 4-1cc. ஸ்குவாட், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஸ்குவாட்.